நானே வளர்ந்தேன், இவைகளையெல்லாம் நானே கற்றுக்கொண்டேன், நானே இவைகளையெல்லாம் சிந்தித்தேன், நானே புதிய ஞானோதயம் பெற்றேன், எனவே இவைகளையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொல்லுவது சுலபம். அதுவும் முதலமைச்சர் என்கின்ற ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு, அது பெரிய பதவியோ சிறிய பதவியோ உங்களுக்கு கணக்கில் விட்டு விடுகிறேன். அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு அது சுலபம். இவைகளையெல்லாம் நானே தான் தயாரித்தேன், நானே தான் சிந்தித்தேன், நானே தான் இவைகளை வெளியிடுகிறேன் என்று சொல்லுவது சுலபம் அல்ல அல்ல. அப்படி சொல்லிவிடலாம். ஆனால் எதிர்காலத்திலே வரலாறு எழுதுகின்றவர்கள் உண்மைகளைத்தான் எழுதுவார்கள். அந்த உண்மைகளை எழுதும்போது அதிலே ஒரு பொய்யனாக நான் இருக்க விரும்பவில்லை, அதிலே நான் உண்மையாளனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். நான் தயாரிக்கப்பட்டவன் பெரியாரால். நான் தட்டி தட்டி சீர் செய்யப்பட்டவன் அறிஞர் அண்ணா அவர்களால். நான் வலு பெற்றவன் என்னுடைய கழக கண்மணிகளால், உங்களை போன்ற கருப்பு சட்டை வீரர்களால், என்னுடைய இளவல் வீரமணி போன்ற அன்புக்குரிய சகோதரர்களால் நான் இன்றைக்கு இந்த அளவிற்கு உங்கள் இடத்திலே உழவிக் கொண்டிருக்கின்றேன். இன்று நீங்கள் தருகின்ற விருதை பெறுகின்ற அளவிற்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட குடும்பத்திலே, எப்படிப்பட்ட உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே வளர்ந்தேன் என்பதை நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான், என்னை போல இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நானும் எதிர்காலத்திலே ஒரு கருணாநிதி ஆகலாம், நானும் பெரியார் விருது பெறலாம், நாமும் வீரமணி விருது பெறலாம் என்ற நம்பிக்கையை நீங்கள் இப்பொழுது பெற முடியும். அவைகளை உணர்ந்தால்தான் அது முடியும், இல்லாவிட்டால் முடியாது. நான் பிறந்த பகுதி, நான் வாழ்ந்த பகுதி, யாரோடு பழகிறேன் என்றெல்லாம் என்னுடைய சுய வரலாற்றிலே எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் ஒன்றிரண்டு உங்களுக்கு இப்போது ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். இன்றைக்கு புரோகிதர்களை இருக்கிறோம் என்றால் அவர்கள் மீது நமக்கு இயற்கையாக ஏற்பட்ட காழ்ப்போ கசப்போ வெறுப்போ விருப்பின்மையோ அல்ல. என்ன காரணம்? அதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவன் நான். என்னுடைய தந்தை முத்துவேலர், அவர் தன்னுடைய தந்தையை அவர் பிறந்தபோதே இழந்து விட்டவர். ஏறத்தாழ நான் குழந்தையாக இருந்த பொழுது திருக்கோளையிலே அவருடைய தந்தையாருக்கு ஆண்டுதோறும் திவசம் வைப்பார். திவசம் என்றால் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருந்தால் நல்லது. இறந்த போன பெரியவர்கள், பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தார் மேலுலகத்திலே ஆவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அதிக பசி எடுக்கும். அப்படி பசி எடுக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு திதி திவசம் கொடுத்து அதை புரோகிதர் மூலமாக அனுப்பி வைத்தால் அதை அவர்கள் சாப்பிட்டு பசியாறுவார்கள். அங்கிருந்து நமக்கு ஆசீர் கூறுவார்கள், வாழ்த்துவார்கள், நம்முடைய குடும்பம் வாழும் என்பதற்காக திவசம் ஆண்டுதோறும் கொடுப்பது வழக்கம். இதை நான் பள்ளி பிள்ளையாக சிறுவனாக திருக்குறளை ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே எதிர்த்தவன். அப்பொழுதே பெரியாருடைய பேச்சை கேட்கின்ற வாய்ப்பு பெற்றவன். அதனால் அதை எதிர்த்து கேலி செய்து கிண்டல் செய்து என் தந்தை இடத்திலே கூட வாதிடக்கூடியவன். அவர் இதெல்லாம் பேசக்கூடாது என்று என்னை கண்டிப்பார், சில நேரத்தில் அடிக்கவும் செய்வார். இது என்னுடைய இளமை பருவத்தில், பார பருவத்தில் நடந்தது. ஒரு நாள் இங்கேதான் ஒரு திருப்பு முனை, விடியற் காலை 5:30 மணி அளவில் புரோகிதருடைய மந்திரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது இடையிடையே என்னுடைய தந்தையின் குரலும் எழுகிறது.
மந்திரம் ஒலிக்கும் பொழுது தந்தையின் குரல் குறுக்கிட்டு, என்னையா விளக்கேற்றவில்லையா என்று கேட்கிறார். திவசம் கொடுக்கிற இடத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு தான் மந்திரத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். மறையவர் அன்றைக்கு மறந்து விட்டார் போலும். ஆகவே இதை பரவாயில்லை, இப்பொழுது ஏற்றிவிட்டால் போகுது என்று விளக்கை ஏற்றுகிறார். அப்படி சொல்லுகின்றவருடைய வாய் குழலுகிறது. என் தந்தை கேட்கிறார், என்ன வாய் குழலுகிறது, வெத்தலமாக்கா என்று இவர் கேட்கிறார். ஆமாம் ஆமாம் என்கிறார் அவர். அந்த ஆமாம் ஆமாம் சொல்லும் பொழுதே குதப்பி கொண்டு சொல்லுகிறார், என்னையா வாயெல்லாம் வெத்தலமாக்க விட்டுட்டு மந்திர கேடா, என் பையன் சொல்கிறது உண்மைதான் இருக்கு, எழுந்திரியா. இப்படியே சொல்கிறார். என்ன ஆச்சரியம் இல்லை, என்ன ஆச்சரியம் வந்திருக்கிறது, இதெல்லாம் ஆச்சரியமா? இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கின்ற துரோகையா? நான் அவனுடைய தேவச மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எழுந்திரு என்று சொன்னார். அவருடைய பெயர், அந்த ஐயருடைய பெயர் ராதாகிருஷ்ண ஐயர். அவருடைய மகன் குரு சுப்பிரமணியர் ஒரு நாள் இங்கே சென்னையிலே வானொலி நிலையத்தில் கூட வேலை பார்த்தார் அந்த குரு சுப்பிரமணியன். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது. அது முடிந்தவுடன் அவரிடத்தில் எங்கள் தந்தை சொன்னார், ஐயா ராதாகிருஷ்ண ஐயரே, இன்னைக்கு போய் சொல்கிற உண்மை இன்னையோட சரி, எங்கள் வீட்டை சிதி திவசம் எதுவும் கிடையாது என்பதே எங்கள் பையன் சொன்னதுதான். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தின் அடிப்படையாக நான் இருந்திருக்கின்றேன், நான் சாட்சியாக இருந்திருக்கின்றேன் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகின்றேன். திருக்கோளையிலிருந்து திருவாரூர் வருகிறோம். திருவாரூரில் நம்முடைய வீராமணியார் அவர்களுக்கு எனக்கு தெரியும். டிஎன் ராமன், டிஎன் லட்சப்பா, ரங்கராஜ தண்டவாளம், என்றெல்லாம் முத்துகிருஷ்ணன், டிஎஸ்பி யாகும் என்றெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய தோழர்களை, எங்களை போன்றவர்களை எல்லாம் வளர்ப்பதற்கு ஊக்கப்படுத்துவதற்காக உழைத்தவர்களை அவருக்கு தெரியும். எனக்கு நண்பர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் திருவாரூரிலே ஒரு பயங்கரமான சடங்கு நடைபெறும். அதற்கு பெயர் ஓங்காரம் என்பது. ஓங்காரம் என்றால் இரவு 12 மணிக்கு 2 திசையில் ஒரு 10 பேர் வீதிகளில் ஓ என்ற கூச்சலோடு வருவார்கள். இந்த 10 பேர் 5 பிரிந்து ஒரு 5 பேர் ஒவ்வொருவருடைய கையையும் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். ஓம் என்று ஆரம்பிக்கும் பொழுது ஒருவருக்கு மூச்சு விட இடைவேளை தேவைப்படும் பொழுது இன்னொரு கையை கிள்ளுவார். அவர் உடனே அடுத்த கையை கிள்ளுவார். இப்படி தொடர்ச்சியாக ஓம் என்பது குறித்து கொண்டே இருக்கும். இரவு 12 மணிக்கு 4 வீதிகளிலும் திருவாரூரில் இந்த ஓங்காரம் நடைபெறும். வருஷத்திலே ஒரு 3 நாள் 4 நாள். இந்த ஓங்காரத்தை யாரும் குறுக்கிடக்கூடாது. குறுக்கிட்டு தடுத்தாலோ குறுக்கே போனாலோ ரத்தங்கைக்கு செத்து விடுவார்கள் என்று ஒரு ஐதீகம், ஒரு பயமுறுத்தல், ஒரு எச்சரிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. இது பரவலாக இருந்த அந்த காலகட்டத்தில் எங்களை எல்லாம் இயக்கத்திலே வளர்த்துவிட்ட நான் முதலிலே குறிப்பிட்ட அந்த நண்பர்கள் ராமன், லட்சப்பா, ரங்கராஜ், முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு நாள் இன்றைக்கு ஓங்காரம் வரும் பொழுது நாங்கள் மறிக்கப் போகிறோம் என்று துண்டு அறிக்கை வெளியிட்டு ஓங்காரத்தை மறிப்பதற்கு ஆதரவு தாருங்கள் என்று திருவாரூர் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். ஓங்காரம் வழக்கம் போல் 12 மணிக்கு புறப்பட்டது. இவர்கள் அங்கே குறுக்கே நின்று மறித்தார்கள். வந்த ஓங்காரம் சற்று நேரம் தன்னுடைய ஆங்காரத்தை காட்டிவிட்டு
வந்த வேகத்திலேயே கலைந்து ஓடிவிட்டது. அதற்கு பிறகு திருவாரூரில் ஓங்காரமே கிடையாது. இரண்டு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு நிகழ்ச்சி என்னுடைய வீட்டிலேயே நடைபெற்றது. நான் நெஞ்சுக்கு கூட எழுதியிருக்கிறேன். திருவாரூரில் துர்க்கை அம்மன் கோயில் என்று ஒன்று உண்டு. என்னுடைய உறவினரும் முரசொலியில் இருக்கிற சொர்ணம் அவருடைய தந்தையாருமான கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை நல்ல இசைவாணர், இந்துவான். ஒவ்வொரு நாளும் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போனால் இரவு 12 மணி வரையிலே அங்கே இருந்து பூஜைகள் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவார். அவ்வளவு தீவிரமான பக்தி சிவகாமணி. அவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு பெரிய மந்திரவாதி வந்திருக்கிறான், கேட்டதற்கெல்லாம் பதில் அளிக்கிறான், எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறான், உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு இடத்தில் கேட்கலாம்ப்பா என்று சொன்னார். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை என்று சொன்னேன். அவர் வீட்டை இருந்து அவருடைய வீட்டை சாப்பிட்டு கொண்டு படித்து கொண்டிருக்கிறேன். நீ நம்ப மாட்டாய், நாளைக்கு வருகிறார் பார் என்று சொன்னார். வரட்டும் பார்க்கிறேன் என்று சொன்னேன். மறுநாள் காலையிலே அந்த மந்திரவாதியும் அவரோட ஒரு நடுத்தர பெண்மணியும் அவருடைய மனைவி இருவரும் வந்தார்கள். வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சொல்லியும் கேளாமல் அவர்களே தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு இடத்திலே அமர்ந்தார்கள். என்னுடைய அண்ணன், அதாவது உறவினர் சொர்ணத்தினுடைய தகப்பனார் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். எனக்கு எத்தனை வீடு தெருவில் இருக்க சொல்லுங்க கேட்டார். அதற்கிடையிலே அந்த அம்மா கூட வந்தார்களே, அந்த அம்மா அங்கிருந்து ஜாடையாக அவருக்கு தந்தி அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த அம்மா என்னை பார்த்து, நான் அவருடைய தம்பி அல்ல அவருடைய மகள் என்று கருதி கொண்டு என்னிடத்திலே கேள்விகளை கேட்கிறார் ஜாடையாக. எத்தனை வீடு தெருவில் இருந்து கேட்கிறார். நான் 5 விரலை காட்டுகிறேன். இதை அந்த அம்மையார் தன்னுடைய கணவனுக்கு ஜோசியருக்கு அங்கிருந்து தெரிவிக்கிறார். அதை பார்த்த ஜோசியர் 5 வீடுகள் உங்களுக்கு தெருவிலே இருக்கிறார். உடனே என்னுடைய உறவினர் அண்ணனுடைய முகம் சுருங்கி விடுகிறது. தவறாக போய்விட்டது என்று. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்கிறார். அதற்கும் உடனே ஜோசியர் தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். மனைவி அங்கிருந்து ஒரே ஒரு விரலை காட்டி ஒரே ஒரு பிள்ளை என்கிறார். ஜோசியர் உடனே ஒரே ஒரு பிள்ளை என்கிறார். அதுவும் தப்பை எழுந்திரி என்று அண்ணன் சுரணம் அவர்களுடைய தந்தை அங்கிருந்து எழுப்பி விட்டு விடுகிறார். உடனே ஜோசியருக்கு கோபம் வந்து விடுகிறது. தன்னுடைய மனைவி சொன்னதைத்தானே சொன்னோம், எப்படி தவறாகிவிட்டது என்று. தான் தவறாக சொல்லப்பட்டு விட்டது என்பதை, அந்த குறும்பை அந்த விஷமத்தை சேர்ந்தது நான் தான் என்பதையும் அந்த அம்மையார் அந்த ஜோசியருக்கு அங்கிருந்தே விளக்கி விட்டார்கள். உடனே ஜோசியர் என்னை பார்த்து அந்த பையனை கூப்பிடுகிறார்கள். வந்தேன், இந்த பையன் 6 மாதத்தில் செத்து விடுவான் என்று எனக்கு ஆரோவுடன் கணித்து விட்டு அவர் போய்விட்டார். சொர்ணத்தினுடைய தந்தைக்கு வந்து விட்டதை கோபம். இந்த ஜோசியர்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ப்பா. நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சு எவ்வளோ பொய்யம் முழுகன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தேன் அவர் சொன்னார். ஆக என்னுடைய வாழ்க்கையில் சுயமரியாதை உணர்வுகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு எனக்கு மாத்திரமல்ல, என்னால் என்னை சுற்றி இருந்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய அளவுக்கு பல சம்பவங்கள் தந்தை பெரியார் என்ன எழுத்து சொன்னாரோ அதை தழுவிய சம்பவங்கள் பல நடைபெற்றிருக்கிறது என்பதற்குத்தான் இவைகளை எல்லாம் நான் எழுத்து காட்டினேன், அல்லாமல் வேறல்ல.